ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேட்ரியாட். கிட்டத்தட்ட எல்லாராலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு படம்னே நம்ம சொல்லுவோம். நம்ம எப்படி நம்ம கமல் சார் ரஜினி சாரோட காம்போவில் ஒரு படம் வரப்போகுதோ, அதே மாதிரி அங்கே மம்முட்டி மோகன்லால் சார் வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. பேட்ரியாட்டோட படம் ஸோ இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே ஒரு நல்ல ஒரு ஹைப் இருந்துகிட்டே இருந்துன்னே சொல்லுவோம். எப்படா இதை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷனே சொல்லுவேன். ஸோ 2 ஜாம்பவான்களும் ஸ்க்ரீனில் விசிபிள் ஆக போகிறாங்க. அது 2 பேரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ 2 பேர் போட்டியில் யார் ஜெயிக்க போகிறான்றது தான் ஒரு பெரிய போட்டியாக இருக்க போகுது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்றது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ഇതൊരു തുറന്ന് പറച്ചിലായിട്ട് കാണണം. നയൻതാര കുറ്റപ്പെടുത്തുന്നവരോട് തള്ളി പറയുന്നവരോട് ധൈര്യത്തോടെ തിരിച്ചു പറയാൻ. என்னோட டேர்ம்ல ஆத்தரைஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் அது எப்படி சிவிலியன் கேஸுக்கு யூஸ் பண்றது உங்களுக்கு? The next revolutionary service from Shakti Solutions. Samaj Seva, the social evaluator. വ്ലോഗ് നമ്പർ 112. വിമതനാണ്. നിങ്ങളുടെ ഫോണിൽ ഒരൊറ്റ ക്ലിക്ക്. I don't know what is happening with my phone. പെരിസ്കോപ്പ് ശക്തിയിലേക്ക് ഹാൻഡ് ഓവർ ചെയ്യുമ്പോൾ അതിന്റെ റെസ്പോൺസിബിലിറ്റി എനിക്കായിരുന്നു. ഈ പ്രോഗ്രാം അവരെ സീക്രട്ട്ലി വാച്ച് ചെയ്യുന്നുണ്ടോ? പെരിസ്കോപ്പ് ഈസ് ആൻ ഇമ്പോർട്ടന്റ് പ്രോഗ്രാം. പ്രൈവറ്റ് സെക്ടറിലേക്ക് പോയി കഴിഞ്ഞാൽ ഏറ്റവും കൂടുതൽ മിസ്യൂസ് ചെയ്യാൻ സാധ്യതയുള്ള ടൂൾ. Listen, Mike. She has some sensitive information from your computer. അയക്കാൻ പാടില്ലാത്ത ഏതാണ്ട് അവള് ലാപ്ടോപ്പിൽ നിന്ന് അയച്ചെന്നാ പോലീസ് പറയും. Is that similar to Periscope? Issue a lookout notice for Dr. Daniel James. I think my phone has been compromised. He's turned out to be a traitor. So the passenger has taken the opposite exit and he is going to the next terminal. How's that possible? Daniel ഒരിക്കലും ഇന്ത്യയിലേക്ക് പോവില്ല. His life is under threat there. Wherever he is, find me Daniel right now. Daniel has been എന്തൊക്കെ ചെയ്തു ആരെയൊക്കെ കണ്ടു I will play the video each and everything. എനിക്കറിയാവുന്ന ഡാനിയലിന് ഒന്നും സംഭവിക്കില്ല. Someone is helping him. ഞങ്ങളുടെ സൗഹൃദം തുടങ്ങിയിട്ട് ഇന്നേ വരെ ഡാനി എന്നോടൊരു സഹായം ആവശ്യപ്പെട്ടിട്ടില്ല. പക്ഷെ ഒരു പ്രശ്നം വരുമ്പോ ചോദിക്കാതെ സഹായിക്കുന്നതല്ലേ സാർ ഒരു ഫൗജിയുടെ രീതി. Keep it low. ட்ரெய்லர் சூப்பர்யா. I need redemption. നമ്മൾ ഒരുമിച്ചല്ലടാ എല്ലാം തുടങ്ങിയത്. Do we have a deal? He's a fucking trained bastard. எத்தனை ಸರ್ ನೀವು ಟೆರರಿಸ್ಟಾ ಪೊಲೀಸಾ? Patriot. பேட்ரியாட். நயன்தாரா, தர்ஷனா, தேவதி. வா. May 1 அவ்வளோதான்டா. May 1க்கு காசு சேர்த்து வச்சாலும் போயே ஆகணும். என்ன பண்ணுறோமோ தெரியாது, போயே ஆகணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. டேய் என்னடா கேரளாவில் இருக்க எல்லா ஸ்டார்ஸையும் உள்ளே இறக்கி வச்சுருக்கீங்க, என்னடா இது? அடிப்போலியானும் அடிப்போலி. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அண்டு எல்லாமே
ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரியவே இல்லை. ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. ஸ்டோரி ரிவீலே அவ்வளோவா பண்ணவே இல்லை. அவங்க சிம்பிளாக தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரியோட ரிவிலேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக அழகாகவே கட் பண்ணி கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 32 செகண்டுக்கு அவங்க கட் பண்ணியிருக்காங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். இல்லை எனக்கு டக்குன்னு பார்க்க எனக்கு ஸ்டோரி டக்குன்னு மைண்டுக்கு வரவே இல்லை. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மம்முட்டி மோகன்லாலோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில், அதுவும் முக்கியமாக மோகன்லாலோட என்ட்ரிக்கு அவங்க ஒன்று வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த பில்டப்பும் சரி எல்லாமே சரி. எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் வந்து செகண்ட் ஹாஃபில் வருவாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மம்முட்டியோட ஸ்டோரி லைன்லாம் காட்டுறாங்க. ஏன்னா மம்முட்டியோட ஃப்ரெண்டாக தான் மோகன்லாலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மோகன்லாலோட கேரக்டர் வந்து மம்முட்டிக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரா இல்லையான்றது மாதிரி தான் அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மம்முட்டி ஹோல்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது. 2வது இல்லை ஃபஹத் ஃபாசில் இருக்கார், சொல்லவே தேவையில்லை. எல்லாருமே இங்கே நடிப்பு அரக்கர்களாக இருக்காங்க. ஸோ எப்படி அதை விசிபிள் பண்ணி எடுத்துட்டு அதை எப்படி கொண்டு வந்து ஸ்க்ரீனில் எடுக்க போகிறாங்கன்றது தெரியல. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் கிழிஞ்சிரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் ஜாம்பவான்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ இதில் ஃபைட் சீன்ஸ் வேறு இருக்குது. மம்முட்டி கூடிய மோகன்லால் கூடிய ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அது வேறு பார்க்கணும். ஸோ இதை டைரக்ட் பண்ணது வந்து மகேஷ் நாராயணன். ஸோ பெரிய விஷயம். ஏன்னா 2 ஜாம்பவான்களையும் நடிக்க வச்சு சம்மதிக்க வச்சு இல்லை நடிக்க வச்சுருக்கீங்க, அதுக்கே உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இல்லை நயன்தாரா நடிச்சிருக்காங்க, அந்த ரேவதி மேம் நடிச்சிருக்காங்க, அப்புறம் மம்முட்டி, மோகன்லால், ஃபஹத் ஃபாசில், அப்புறம் போபன், அப்புறம் நம்ம ராஜீவ் மேனன் அவரும் நடிச்சிருக்காரு. ஸோ எல்லாருக்கான ஒரு ரோல்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களெல்லாம் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ரோல்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த படத்தில். ஸோ இப்போ இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ் மூலயமா எப்படி அவங்க வந்து கரப்ட் ஆகிறான்ற வச்சு ஒரு ஸ்டோரி அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து மம்முட்டி எப்படி அதில் மாட்டிக்கிறாரு. ஸோ மம்முட்டி மாட்டின்ட்டு எப்படி ரொம்ப வருஷம் கழித்து மோகன்லால் கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்டு மோகன்லால் வந்து அந்த ஹெல்ப் பண்ணுற மூலிமா எப்படி அவர் மாட்டிக்கிறாரா இல்லையா. ஸோ மோகன்லால் வந்து மம்முட்டி ஹெல்ப் பண்ணி இந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வராரா இல்லையான்ற மாதிரி ஒரு அவுட்லைன் காமிச்சிருக்காங்க. ஸோ இல்லை ஃபஹத் ஃபாசில் வந்து வில்லன் இல்லையான்றது தெரியல. ஏன்னா நிறைய இடத்துல அவர் வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் வில்லன் அவரா இல்லை ராஜீவ் மேனனான்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ எதுக்குங்க கன்ஃபியூஷன், டேரெக்டாக May 1 அன்றைக்கி பார்ப்போம். ஸோ அதெல்லாம் என் மைண்டில் ஃபுல்லாக இப்போ அதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்றதை மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அண்டில் தென் கேட்ச் வைஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.